கடக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு குரு 12ஆம் வீட்ல இருக்கிறாங்க. சனி வந்து 9ஆம் வீட்ல இருக்காங்க. ராகு வந்து 8ஆம் வீட்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொஞ்சம் இது வந்து குரு வந்து மறைஞ்சு இருந்து சில வேலைகள் பார்க்குற மாரி இருந்தாலும், குரு வந்து உங்க வீட்டுக்கு வந்துருவார். குரு வந்து உங்க வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இப்போ வந்துருவாரு. இப்போதைக்கு அவர் அப்படி இருக்கிறார். ஸோ குரு உங்க வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்துக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. அது உச்சத்துக்கு போயிடும். இப்போ என்னன்னா, நெறைய இன்டர்னல் வைஸ் நெறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இனிமேல் தான் குரு பயிற்சிலாம் வேற வரப்போகுது அப்படிங்கிறப்போ நீங்க சரி ஆயிடுவீங்க. நீங்க போட்ட எஃபர்ட்ஸ் இதுக்கு இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, இல்ல ஒரு ஒர்க்ல இருக்கீங்க, எஃபர்ட் போட்டுட்டே இருப்பீங்க. இப்போ சில பேர் வெளிநாட்டுலலாம் இருக்கிறீங்க. எல்லாமே ஒரு குழப்பத்திலேயே இருக்கும். இருக்கிற இடம் கரெக்ட்டா? செய்யற வேலை கரெக்ட்டா? அத விட்டுட்டு இங்க வந்துரலாமா? எனக்கு எல்லாமே கரெக்ட்டா தான் போயிட்டுருக்கான்னு ஒரு குழப்ப சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஸ்தானத்துல நிறைய கடகராசிக்காரங்க இருப்பீங்க. அதோட டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே வந்து உங்களுக்கு கை குடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு. நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு.